Taste the Daily. அண்மைச் செய்தி. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் வணிக பயன்பாட்டிற்குரிய வாடகை கட்டிடங்களுக்கு மத்திய மாநில அரசுகள் ஜிஎஸ்டி வரி விதித்துள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து வியாபாரிகளும் முழு கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அடித்தட்டு மக்களிடம் அராஜகமாக வரி வசூலில் ஈடுபடும் மக்கள் விரோத அரசுகளின் செயல்பாடுகள் பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் விக்னேஷ் ராஜா இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் விக்னேஷ் ராஜா, விவரங்கள். வணக்கம் செய்து. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து நகர் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தினர் முழு கடையெடுப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். கடந்த 25ஆம் தேதி அன்று நடைபெற்ற அனைத்து வியாபாரிகள் சங்க கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகள் நடத்திய ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் வணிக பயன்பாட்டிற்குரிய வாடகை கட்டிடங்களுக்கு 18% ஆர்சிஎம் எஃப்சிஎம் முறையில் ஜிஎஸ்டி வரி விதித்துள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று ஒரு நாள் முழு கடையெடுப்பு போராட்டம் நடத்துவதாக அனைத்து வியாபாரிகள் சங்க கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டு இன்று நகர்ப்பகுதியில் முழுவதும் வணிகர்கள் முழு கடையெடுப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்தினால் மளிகை கடைகள், காய்கறி கடைகள், அரிசி கடைகள், தேநீர் கடைகள், பழக்கடைகள், விவசாயத்திற்கு பயன்படுத்தும் உரக்கடைகள் உள்ளிட்ட அனைத்து கடைகளும் மூடப்பட்டதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். வெளியூர்களில் இருந்து தங்கி வேலை செய்யும் அரசு ஊழியர்கள், தனியார் ஊழியர்கள் சாப்பிடுவதற்கு உணவகங்கள் முழுவதும் மூடப்பட்டதால் சிரமத்துக்குள்ளாகினர். மத்திய மாநில அரசுகள் மக்கள் விரோத போக்கை கடைபிடிப்பதை கைவிட வேண்டும், வணிகர்களுக்கு வாடகை கட்டிடங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள ஜிஎஸ்டி வரியை திரும்ப பெற வேண்டும் என்று ஸ்ரீவில்லிபுத்தூர் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சையது. கடையடைப்பு போராட்டம் பற்றிய உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ் ராஜா. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து நகர் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தினர் முழு கடையெடுப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். கடந்த 25ஆம் தேதி அன்று நடைபெற்ற அனைத்து வியாபாரிகள் சங்க கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகள் நடத்திய ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் வணிக பயன்பாட்டிற்குரிய வாடகை கட்டிடங்களுக்கு 18% ஆர்சிஎம் எஃப்சிஎம் முறையில் ஜிஎஸ்டி வரி விதித்துள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று ஒரு நாள் முழு கடையெடுப்பு போராட்டம் நடத்துவதாக அனைத்து வியாபாரிகள் சங்க கூட்டத்தில் முடிவு எடுக்கப்பட்டு இன்று நகர்ப்பகுதியில் முழுவதும் வணிகர்கள் முழு கடையெடுப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்தினால் மளிகை கடைகள், காய்கறி கடைகள், அரிசி கடைகள், தேநீர் கடைகள், பழக்கடைகள், விவசாயத்திற்கு பயன்படுத்தும் உரக்கடைகள் உள்ளிட்ட அனைத்து கடைகளும் மூடப்பட்டதால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகினர். வெளியூர்களில் இருந்து தங்கி வேலை செய்யும் அரசு ஊழியர்கள், தனியார் ஊழியர்கள் சாப்பிடுவதற்கு உணவகங்கள் முழுவதும் மூடப்பட்டதால் சிரமத்துக்குள்ளாகினர். மத்திய மாநில அரசுகள் மக்கள் விரோத போக்கை கடைபிடிப்பதை கைவிட வேண்டும், வணிகர்களுக்கு வாடகை கட்டிடங்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள ஜிஎஸ்டி வரியை திரும்ப பெற வேண்டும் என்று ஸ்ரீவில்லிபுத்தூர் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். சையது. கடையடைப்பு போராட்டம் பற்றிய உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ் ராஜா.